இலங்கையில சமூக வலைத்தளங்களை தடை செய்வதற்கான ஒரு யோசனை இப்பொழுது முன்வைக்கப்படுது. முழுமையா இல்ல. 12 வயசுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளத்தை பாவிக்க முடியாத அளவுக்கான சட்டம் கொண்டு வருவதற்கான ஆலோசனை இப்பொழுது நடந்து வருவதாக அறிய கிடைக்குது. இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு கிழமையா பரவலா கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏற்கனவே கடந்த வருஷத்துல அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் இவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதாவது 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறதுக்கான ஆலோசனையையும் அரசாங்கம் அதே எண்ணத்திலையும் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பிறகு இப்ப அவங்களுடைய அந்த உரையும் இப்பொழுது ஆலோசனை செய்யப்படுகின்ற விஷயம் வந்து இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தொலைபேசி, அதாவது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துறதுக்கும் தடை செய்ய போறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கும் இந்த 12 வயசுக்குட்பட்டவர்களை தடை செய்வதற்கான ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கூட இதற்கு ஆதரவு வழங்கி அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வர விஷயங்களை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய நாளில் இதற்கு முழுமையான ஆதரவு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமூகத்தின் மத்தியிலும் பலரப்பட்ட ஆதரவுகள் இதுக்கு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது அது தொடர்பான பரிந்துரையை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்ற அழுத்தமும் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், சமூக வலைத்தளங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வி, அதோடு அவங்களுடைய மனநலம் குறித்து பலதரப்பட்ட நாடுகள் இந்த சமூக வலைத்தளங்களை தடை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா இப்போ அண்மையில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பாவனையை ஆஸ்திரேலியா தடை செஞ்சிருந்தது. இப்போது இலங்கை வந்து ஆஸ்திரேலியா என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி இந்த சமூக வலைத்தளங்களை இந்த வயது குறைந்தவர்கள், அதாவது குறிப்பாக இந்த 16 வயதுக்குட்பட்டவர்களை எப்படி தடை செஞ்சிருக்காங்க, என்ன மாதிரி நடைமுறைகள், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை அங்கே விதித்திருக்காங்கன்ற தொடர்பாகவும் இப்பொழுது ஆலோசனையும் பரிந்துரைகளும் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே முறைமையை இங்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடும் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் இன்று பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இந்த விடயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னா, இதுல பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது. இது ஏற்கனவே பல நாடுகள்ல இருக்கு, இலங்கையிலையும் இருக்கு. பொதுவா சமூக வலைத்தளங்களுடைய ஒரு நிபந்தனை இருக்கு. இப்போ யூடியூப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், என்ன சமூக வலைத்தளமாக இருந்தாலும் 16 வயதுக்குட்பட்டவர்கள் அதில் லாகின் பண்ண இயலாது. அவங்களுடைய பிறந்தாண்டு தீயை கொடுத்தாலே அங்கே அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆனால் அம்மா அப்பாட பேரை அல்லது அவங்களோட ஆண்டு பிறந்த தேதிகளை வச்சு கொண்டு தான் இப்போ லாகின் பண்ணுறாங்க. அது சில பேர் பொய்யாவும் கொடுத்து லாகின் பண்ணுறாங்க. சில ஐடிகள் காணாமல் போயிடும். ஆனால் அம்மா அப்பாடன்றப்போ அது வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணலாம் தானே. இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இதே தானே நடைமுறைப்படுத்துவாங்க. இதில் என்ன புதுசாக தடை செய்ய இருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. சமூக வலைதளங்கள் ஏற்கனவே 16 வயதுக்குட்பட்டவர்கள் பாவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ பாவிக்கிறதே அம்மா அப்பாட ஐடிகளில் தான். இலங்கையில் 13 வயசுக்குட்பட்டவர்களுக்கு தடை செய்யப்பட்டாலும் இந்த ஐடியில் பார்ப்பாங்களே, அவங்க அம்மா அப்பாட அக்கௌண்ட்டில் போய் பார்ப்பாங்களே, அவங்கள எப்படி தடை செய்கிறது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற பெரிய சவால். இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறதா. ஆனால் உத்தியோகபூர்வமாக 12 வயசுக்குட்பட்டவர்களுக்கான சமூக வலைத்தள பாவனையை தடை செய்த நாடுகள் பட்டியலில் இலங்கை இணைய போகிறது. அது இந்த வருஷத்திலேயே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுகின்ற ஒருவர் பற்றிய அவதூறுகள், பொய்யான தகவல்கள், தேவையில்லாத விடயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் சமூகத்தின் மத்தியில் பலதரப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தனிநபர் உள்ளிட்ட பல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருது. இதற்கும் ஒரு கடுமையான சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கான ஆலோசனைகளும் இப்ப நடந்து வருது. இதுவும் மிக விரைவில் அமுலுக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தங்கத்தினுடைய விலை மிக பாரிய அளவான ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு பவுனுடைய தங்க விலை 15,000 ரூபாவால் ஒரே நாளில் அதிகரித்திருக்கிறது. உலக சந்தையில் 5,500 அமெரிக்க டாலர்கள் ஒரு அவுன்ஸுடைய விலை அப்படின்றா பெரிய ஒரு தொகை. 4,800 தான் இருந்த இந்த கிழமை ஆரம்பிக்கும் போதே, போன கிழமை முடியும் போது. ஆனால் இந்த கிழமைக்குள்ளேயே 5,200 டாலர்களையும் தாண்டுவன்னு சொன்னாலும் 5,500 டாலரை எட்டி இருக்கிறது. இது பாரிய அளவான ஏற்றம், வரலாற்றிலே இல்லாத அளவு. இதுக்கு மேலேயும் அதிகரிக்குமான்னு பார்த்தா ஆம், அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 4,20,000 ரூபாவை எட்டி இருக்கிறது. இன்றைய நாளில் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 3,86,400 ரூபாய்.
நாளை வெள்ளிக்கிழமை இந்த நாள்லையும் இன்னும் அதிகமான ஏற்றத்தை தாண்டும். 22 கேரட் தங்கமே 4 லட்சத்தை கடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் டாலருடைய பாரிய வீழ்ச்சி என்று சொல்லப்படுது. என்னதான் டாலர் பாரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தாலும் பல நாடுகளுடைய யூரோவா இருக்கட்டும், யூகே பவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஜப்பானிய நாணயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தை எட்டி கொண்டிருக்கிறது. காரணம் அமெரிக்காவினுடைய இப்போதைய பொருளாதார கொள்கை, அமெரிக்கா எடுத்து வர சில நடவடிக்கை, முதலீட்டாளர்கள் மீது இப்பொழுது நம்பிக்கை இழந்திருக்கிறது. டாலர் மீது முதலீடு செய்கிறவருடைய நம்பிக்கை இழந்திருப்பதன் காரணமாக டாலர் வரலாற்றிலே இல்லாத அளவான பாரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. தங்கத்தில் இப்பொழுது முதலீடு செய்வருடைய எண்ணிக்கை பாரிய அளவான முன்னேற்றத்தையும் அல்லது அதிகரிப்பையும் ஏற்படுவதே இந்த தங்க விலைக்கு அதிகரிப்பான காரணம் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு உயர்தே எப்போ குறையும், இவ்வளவு குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் குறைய வாய்ப்புகள் இப்ப இல்லை அப்படின்ற பதில் தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாணந்துர பஸ்தரிப்பு நிலையத்தில் இன்று ஒரு பரிசோதனை, போதைப் பொருள் பாவனை செய்கின்ற சாரதிகள் அதாவது நடத்துனர்களை கண்டறிகின்ற பரிசோதனை ஒன்று இடம்பெற்றது. இந்த பரிசோதனையின் முடிவுகளில் 84 பேர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 3 பேர் பாசிட்டிவ், 3 பேர் போதைப் பொருள் பாவனை செய்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 20 நாட்கள்ல மாத்திரம், கிட்டத்தட்ட 14 நாட்கள் தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கு. இந்த நாட்கள்ல மாத்திரம் இதுவரைக்கும் 874 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பேருந்து பொது போக்குவரத்து பயன்படுத்துகிற சாரதிகளும் நடத்துனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் பாணந்துறையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு சாரதி பரீட்சைக்கப்பட்டிருந்தார். அவர் பாசிட்டிவ், அதாவது போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்கார் என்ற தகவல் வந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. 40 வருஷமா நான் எந்த விதமான மது பாவனை கூட செய்யறல, அப்படி இருக்கும்போது எனக்கு பாசிட்டிவ் எப்படி வந்தது அப்படின்ற பெரிய அளவான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தாரு. அவருக்கு 2வது முறையாகவும் பரிசோதனை செய்யப்பட்டது. 2வது முறையும் அவருக்கு பாசிட்டிவ். இந்த நாளில் போலீஸ் பக்கமாக அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சாரதி அல்லது ஒருவர் 14 நாட்களுக்குள் போதைப்பொருள் பாவனை செய்திருந்தால் இப்ப நடக்கின்ற இந்த பரிசோதனையில அது பாசிட்டிவா தான் இருக்கும். දවස් 14ක් තුල මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරලා තියෙනවනේ අනිවාර්යෙන් පොසිටිව්. විශේෂයෙන්ම මේ ජංගම උත්‍රා සාම්පල මගින් කරන පරීක්ෂාවේදී ගංජා, රොයින්, අයිස් සහ බාබුල් වැනි මත්ද්‍රව්‍ය ඒ සම්බන්ධයෙන් පාවිච්චි කරලා තිබ්බොත් පොසිටිව් වෙනවා. அதுக்கு மேற்பட்ட காலமாக இருந்தால் பாசிட்டிவா இருக்காதுன்றதுதான் அவங்களுடைய இப்போதைய பரிசோதனையில் இருக்கு. எனவே இந்த நடவடிக்கை, அதாவது ஒருத்தர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு தவறான பெறுவர் வந்திருப்பதாக சொல்லியிருந்தார் தானே, அது சம்பந்தமாகவும் கேட்கப்பட்டதற்கு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படுகிறது அப்படின்ற பதில் போலீஸ் பக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால மாத்திரம் அரச அதிகாரிகள் 84 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல போலீஸ் அதிகாரிகள் தான் அதிகம், 30 பேருக்கும் அதிகம் சொல்லப்படுது. அதோட மட்டுமல்லாம இதுல 15 அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கனேமுல்ல பொல்வத்த பகுதியில் இன்றைய நாளில் 22 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களோடு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிஃபா வைரஸ் பற்றி இப்பொழுது மிகப்பெரிய அளவான அதிர்வலைகள் பல நாடுகளில் ஏற்படுத்தி வருகிறது. காரணம், நாம் நேற்று நாளையும் சொல்லியிருந்தோம், இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டது அப்படின்றது இலங்கைக்கு அது மிக இலகுவாக கடத்தப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் வெளியிடப்பட்டது. சுகாதார அமைச்சு தொடர்பான விளக்கம் ஒன்று இன்றைய நாள் அளிச்சிருக்காங்க. இலங்கையில் இதுவரையில் அது அப்படியான எந்த விதமான அறிகுறிகளோ யாருமே அடையாளம் காணப்படலை. இலங்கையினுடைய சுகாதார கட்டமைப்பு அதனை பரிசோதனை செஞ்சு உடனடியாக கண்டறிவதற்கான திறன் கொண்டிருப்பதாக அவங்க அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, இதுல மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு பரவினாலும் கூட அது நீண்ட காலம் எடுக்கும் இன்னொருவருக்கு பரவுறதுக்கு. இது நேரடியாக மிருகங்களிலிருந்து பரவுற ஒரு வைரஸ் என்றபடியா இலங்கையில அவ்வாறு எந்த விதமான அறிகுறிகளோ எந்த விதமான பாதிப்புகளோ இதுவரையில் ஏற்படலை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. சீனாவுடைய நீதிமன்றம் ஒரு தரமான விஷயத்தை இன்றைய நாளில் செஞ்சிருக்காங்க. அதாவது மியான்மர்ல 11 பேர், அதாவது என்ன சொல்றது, சைபர் குற்றங்கள், இணைய மோசடிகளில் ஈடுபட்டு வந்தவர்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்க 11 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிரபலமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. மியான்மரில் இவங்க அங்கிருந்து இயங்கி பலதரப்பட்ட இணைய மோசடி செய்கின்ற நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்திருக்காங்க. போதைப்பொருள் கடத்தல், கொலை என்ற
பல பாரிய குற்றச்சாட்டுகள் இவங்க மேல சுமத்தப்பட்டிருந்தது. இவங்க மேல அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு இன்றைய நாள்ல சீன உயர் நீதிமன்றம் இவர்களுக்கான மரண தண்டனையை விதித்து நிறைவேற்றி தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இது ஒரு சர்வதேச ரீதியில மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கு. மியான்மர்ல நடந்ததுக்கு சீனாவில் ஏன் தண்டனை வழங்கப்பட்டனா, இவங்க சீனாவை சேர்ந்தவங்க மியான்மர் சென்று இவங்க அங்கு ஒரு பெரிய ஒரு ராஜ்யமே நடத்தியிருக்காங்க. அங்க ஒரு மாநிலத்தை ஒரு பிரதேசத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்க. மிக பாரியளவான இணைய மோசடி, உலகத்தின் பல இடங்களில் இருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை இவங்க சம்பாதித்திருக்காங்க இணைய மோசடி மூலமா. இந்த குற்றங்களுக்காகவே இந்த மரண தண்டனை இந்த 11 பேருக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தண்டனையானது இந்த இணைய மோசடியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான முதல் அடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசப்படுது. காரணம், இந்த இணைய மோசடி மூலமாக கைது செய்யப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் உச்ச மரண தண்டனை இது. அதாவது உயர் தண்டனை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற காலங்களில் இந்த இணைய மோசடியை தடுப்பதற்காக சீனா எடுத்திருக்கிற இந்த முதல் கட்டத்தை பல நாடுகள் பின்பற்றுவதற்கான வாய்ப்பு நிறைய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன, இப்ப இருக்கிற உலகத்தில் இந்த இணைய மோசடி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் போதுதான் இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம்.